ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு என்னோட போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓவராலாட்டு நெகட்டிவ்ல இருந்த என்னோட போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு பாசிட்டிவாக மாறிடுச்சு. 1% பாசிட்டிவாக மாறி இருக்கு. பட் அது நிலைக்குமா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டாக இருக்குது. நாளைக்கு எஃப்ஐஎஸ் குண்டதிக்கு போடுறாங்களா என்னன்னு தெரில. எஃப்ஐஎஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இன்றைக்கும் செல் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்டேட் பண்ணுறேன். நிஃப்டி 50 196 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 23,777 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 633 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 76,704 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்கு 450 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 55,326 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 798 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 29,559 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் 2,714 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 3,283 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. பட் ஆக்சுவலி பெருசாக நெட் செல்லர்ஸாக இல்லாட்டாலும் ஓரளவு நெட் செல்லர்ஸாக தான் எஃப்ஐஎஸ் இருந்திருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு எஃப்ஐஎஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவ் போனதுனால நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா மார்ச் 24 போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களோட அக்ரோ கெமிக்கல் பிஸ்னஸை தனியாக டிமர்ஜர் பண்ணி அதை அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடியாட்டு வச்சுக்க போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட்கோ கிராப் ஹெல்த் சயின்சஸ் அப்படிங்கிற அவங்களோட அக்ரோ கெமிக்கல் பிஸ்னஸை அந்த நேமில் டிமர்ஜர் பண்ணி அதை தனியாட்ட அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடியாக வைக்கிறாங்க. இதனால் மார்ச் 19 to 26 பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ட்ரேடிங் விண்டோ க்ளோஷூரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 27 பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நியூ என்டிட்டி நாட்கோ கிராப் ஹெல்த் சயின்ஸ் லிமிடெட் புதுசாட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. புது கம்பெனி டிமர்ஜர் பண்ணுறாங்க கிராப் ஹெல்த் சயின்ஸ் பிஸ்னஸை. ஆக்சுவலி அது அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடியாக இருக்கும். ஸோ நார்மல் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் மார்ச் 27 ஆக்டிவ் ஆகும், அப்படி ரிசியூம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. 19 to 26 அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பீரியடில் இருக்கும். 27 பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும். பட் ஆக்சுவலி இது அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடியாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. தனியாட்டு லிஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல எக்ஸாக்டாட்டு. டிமர்ஜர் பண்ணி ஹோலி ஒன் சப்சிடியாட்டு வச்சிருப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃபியூச்சரில் தனியாட்டு லிஸ்ட் பண்ணதுக்கு கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ப்ரோ, ஐ ஹேவ் 20 lakhs. ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் த என்ட்ரி ஆன் மார்க்கெட், அல்லது 19,000 போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? ஐ கண்டினியூ பராக் இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட். ஐ இன்வெஸ்டட் 2,30,000. ஐ ஹாவ் 30,000 ப்ராஃபிட் இனிஷியலி. பட் ஆக்சுவலி அது 7,800 அந்த ப்ராஃபிட் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன கேட்குறாருன்னா, அவர்கிட்ட 20 lakhs இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பராக் இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்டில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு 2,30,000 ப்ராஃபிட்டில் இருந்தது 7,800 குறைஞ்சிருக்கு பிகாஸ் இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனால். அவர் கேட்குறதுல இன்னொரு கொஸ்டின், மார்க்கெட் 90,000 வருமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. 19,000 நிஃப்டி 50 அது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நடக்குமா அப்படிங்கிறத எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நாளைக்கே பார்த்தீங்கன்னா வாரம் ட்ரம்ப் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது 3 கண்ட்ரிஸுமே பேசி தீர்த்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இருக்க ட்ரெண்டு மாறலாம், மார்க்கெட்டோட ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா மாறலாம். அப்போவும் பெருசாக மார்க்கெட்டில் ட்ரெண்டு மாறாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, காரணங்கள் பல வகையில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சீஸ்ஃபயர், இந்த வாரம் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு 2 days மேலே போகும். எஃப்ஐஎஸோட செல்லிங் மார்க்கெட்டில் ஸ்டாப் ஆகாது. ஸோ இந்த வாரனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், நெக்ஸ்ட்டு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகலை, எல்என்ஜி, எல்பிஜி, அது மூலப்பொருளாக யூஸ் பண்ணுற டயர் கம்பெனிஸு, ஃபெர்டிலைசர் கம்பெனிஸு, பெயிண்ட் கம்பெனிஸு, இந்த கம்பெனிஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 to 3 quarters வரைக்கும் இம்பேக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த வாரனால் ஏற்பட்ட பாதிப்புகள் கம்பெனிஸோட 2 quarter ரிசல்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம கம்பெனிஸ் போஸ்ட் பண்ணுற ரிசல்ட்ஸ் எல்லாமே ஒன்றில் ஃப்ளாட்டாக இருக்குது, இல்லை நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் லாஸ்ட் 2 quarters போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சில கம்பெனிஸ்லாம் லாஸ்ட் 3 quarters ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது பெருசாக ஒன்றுமே இல்லை. ஐடியோட ரிசல்ட்ஸ்லாம் நம்ம கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு வருஷம் ஐடியோட ரிசல்ட்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணுறாங்க, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பட் ஓரளவு தான் ரிசல்ட்ஸ் இருக்குது. பெருசாக ஒரு ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் அவங்க போஸ்ட் பண்ணல. சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்கும். இப்போ வார் நின்னாலும் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸில் அது பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கும் ஒரு 2 quarters. ஆனால் மார்க்கெட் நீங்கள் கேட்குற மாதிரி 19,000 போமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். மேபி இந்த வார் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் அது ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ரேஞ்சுக்கு போகுமான்னு தெரியல. மேபி ஒரு 21,000 பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ட்ரெண்டில் வார் போச்சுன்னா. நீங்கள் கேட்டிருக்கிறது 100 டிசிஎஸ், 50 பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், 200 அமர் ராஜா பேட்டரிஸ், காதரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், மேசகான் டாக்ஸ் பில்டர்ஸ், ஹெச்டிஎஃப்சி, கேபிஐடி, கைன்ஸு,
அடுத்து இன்னொரு ஷேர் கேட்டிருக்கீங்க 300 SGRMA, அந்த ஷேர் பற்றி எனக்கு தெரியல. கைன்ஸ் டெக்னாலஜிஸ் எனக்கு தெரிஞ்ச வேல்யூஷன் எப்படின்னு தெரியல. KPT ஓகே, HDFCயும் வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுக்கு வேறு பேங்க் பாருங்கள், புக் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் ஓகே, பட் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. காதரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி எனக்கு எக்ஸ்ட்ரா தெரியல. மற்றபடி பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் மேபி வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கலாம். TCS ஓகே, அமர் ராஜாவும் ஓகே. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. பட் நீங்கள் 20 lakhs சடன் ஆதாயம் ஒரே நாளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் மார்க்கெட்டோட சுச்சுவேஷனை பார்த்து ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள். அதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ மார்க்கெட்டில் அந்த வார் சுச்சுவேஷன் நின்னாலும் அதனால் ஏற்பட்ட கம்பெனிஸுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எத்தனை குவார்ட்டர்ஸ் ரிசல்ட்ஸில் வந்து இம்பேக்ட் ஆகும், அதே நம்ம பார்க்கணும். ஸோ இந்த சுச்சுவேஷன் போச்சுன்னா 21,000 அந்த ரேஞ்செலாம் வர வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப பேடாக போச்சுன்னா 19,000 வரலாம். ஆனால் அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் போகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. ஸோ சுச்சுவேஷனை எக்ஸாக்டாக பொறுத்து தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதனால தான் ஸ்லோவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜஸ். ஆக்சுவலி 415 ரூபாவில் இருக்குது. வருண் பெவரேஜஸோட ஷேர் பார்த்தீங்கன்னா 22% லாஸ்ட் 1 இயரில் விழுந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த பங்கு வந்து 35% மேலே போகும் அப்படின்னு சொல்லி ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. மோட்டிலால் ஓசால் 13% ரெவன்யூ க்ரோத்து, 13% எபிட்டா க்ரோத்து, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் CAGR 16% இருக்குன்னு சொல்கிறாங்க. 550 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 13% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இது வந்து வருண் பெவரேஜஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸ்டில் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. 4 to 6 டைம் ஏர்னிங்ஸில் இருக்குது வருண் பெவரேஜஸ். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அர்பன் கம்பெனியில் கிட்டத்தட்ட 734 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. DF இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸ் டூ APG கேபிட்டல், வெலிங்டன் ஹேட்லி ஹார்பர், AIB மாஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ், இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட 734 கோடிக்கு ஷேர் விற்றுருக்காங்க. SBI மியூச்சுவல் ஃபண்ட் 632 கோடிக்கு வாங்கியிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 entities 4.6% அளவுக்கு இந்த கம்பெனியில் ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அர்பன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ரேலியாக இருந்துச்சு. 250 ரூபா கிட்ட வந்துச்சு இந்த பங்கு. 5% ரேலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி கண்டினியூஸாக ஒரு 2 செஷன் மேலே போயிருக்கு இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ். என்னென்னு பார்த்தா ஜியோக்கு பார்த்தீங்கன்னா ஜியோட IPOக்கு அவங்க கிட்டத்தட்ட 17 இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 40,000 கோடி IPO மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதுவும் ஒரு ரீசனாக இருக்குது இந்த கம்பெனி மேலே போகிறதுக்கு. நெக்ஸ்ட் ட்ரிடன் லிமிடெட் இன்றைக்கி 13% மேலே போயிருக்கு. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் செஷனில் பார்க்கும்போது ஒரு ஷார்ப் கரெக்ஷன் நடந்திருக்கு. ட்ரிடனோட ஷேர் வந்து 13% மேலே போயிருக்கு. ஒன்று மார்க்கெட் வொலட்டிலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது ரீசன்ட் செஷனில் ரொம்பவே கரெக்ஷன் ஆகிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேல்யூ பையிங் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு ரிகவரி நடந்திருக்கலாம். ஹெவி ட்ரேடிங் வால்யூம்ஸும் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரிடன்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அல்ட்ராடெக் சிமெண்ட் 26% ஸ்டேக் சன்ஷூர் சோலார் பார்க்கில் 19.2 crores டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட க்ரீன் எனர்ஜி ரிக்யூர்மெண்ட்ஸுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு 180 days வந்து அந்த அக்யூசிஷனை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நசரா டெக்னாலஜிஸ் 50% ஸ்டேக் ப்ளூ டைலில் வந்து $100 million டேக் ஓவர் பண்ணுறாங்க. ப்ளூ டைல் அண்ட் பெஸ்ட் பிளேயில் $100.3 million, கிட்டத்தட்ட 918 கோடின்னு சொல்கிறாங்க. 50% ஸ்டேக் வந்து நசரா டெக்னாலஜிஸ் டேக் ஓவர் பண்ணுறாங்க. இது நசரா டெக்னாலஜிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க். ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஷர்ட்டில் உள்ள அந்த இந்தியன் கிரெடிட் கார்டு ஒன்லி கஸ்டமர்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்கும் இவங்க ஃபெடரல் பேங்கும் டேக் ஓவர் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி யார் டேக் ஓவர் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்கா ஃபெடரல் பேங்கா அது வந்து யார் டேக் ஓவர் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆக்சுவலி கிட்டத்தட்ட பார்க்கும்போது 6 lakh ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் இந்தியா கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் சேட்டர்டில் வச்சுருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யார் டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கோட்டக் மஹிந்திரா பேங்க் சொல்கிறது $488 million டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபெடரல் பேங்க் என்ன ரேஞ்சு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ ரெண்டில் யாராவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யார் கைவசம் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து அவங்களோட நான் கோர் அசட்னால அவங்க வந்து இதை டைவர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஏஷியன் கிரானிட்டோ, கஜாரியா சிராமிக்ஸ் இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே விழ வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா நேச்சுரல் கேஸ், LNG, ப்ரொஃபனன்ட் அது வந்து இவங்களுக்கு ஒரு கீ ரா மெட்டீரியல்ஸாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டில் அது 30% அளவுக்கு இம்பேக்ட் ஆகுது இந்த டைல் மேக்கிங்கில். ஸோ ரெவன்யூவில் அது வந்து 2% அளவுக்கு இம்பேக்ட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் சேல்ஸில் கிட்டத்தட்ட
3 லட்சம் எலக்ட்ரிக் டூ வீலர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இன்னும் ஃபிசிக்கல் இயரில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 2026 3,09,984 யூனிட்ஸ் வந்து டிவிஎஸ் மோட்டார் மட்டும் சேல்ஸ் பண்ணியிருக்கதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஐக்யூப் அண்ட் ஆர்பிட்டர் ஸ்கூட்டர்ஸில் அவங்க சேல் பண்ணியிருக்கிறாங்க. பவர் செக்டார் ஸ்டாக்ஸ் இன்றைக்கும் மார்க்கெட்டில் ரேலியாக இருக்குது. குறிப்பாக ஜெயபிரகாஷ் பவர், ஐனக்ஸ் விண்டு. ஸோ நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவரோட டிமாண்ட் வந்து பீக்கில் தான் இருக்கும். கண்டினியூஸ் ரேலியாக தான் சான்சஸ் இது அதிகமாக இருக்குது. ரேடிகோ, கைட்டன், மேஜிக்கு இந்த மாதிரி பங்கு, ஆக்சுவலி ரேடிகோ, கைட்டன், மேஜிக் இந்த கம்பெனி கொடுத்த அப்டேட் அவங்களோட ஒரு மேஜிக் மூமெண்ட்ஸ், அதாவது ரேடிகோ கைட்டனோட மேஜிக் மூமெண்ட்ஸ் வந்து 8 மில்லியன் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்தியாவோட ஓட்கா மார்க்கெட்டில் அவங்க 60% ஓன் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேடிகோ கைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டெலிவரி கொடுத்த அப்டேட், அவங்க குளோபல் பார்சல் டெலிவரியை வந்து UK, கனடா, ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு எல்லாமே. இது வந்து டெலிவரி கொடுத்த அப்டேட். இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒன் ஆஃப் த கம்பெனி தான். ஆஃப்டர் தட் SBI இவங்க வந்து 6051 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. பேசல் 3 Tier 2 பாண்ட்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து 10 இயர் பாண்ட்ஸு. இதுக்கான கூப்பன் ரேட் பார்த்தீங்கன்னா 7.05%. இது வந்து SBI கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் மாருதி சுசுகி இந்தியா கொடுத்த அப்டேட். இவங்க 7 நியூ SUV 5 to 6 இயர்ஸில் லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி CEO அண்ட் MDயாக இருக்கிற ஹிஷாஷி டக்குச்சி அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ட்ரி லெவல் காரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. ஆஃப்டர் தட் ஸ்டவ் கிராஃப்ட் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி சம் மந்த்ஸ், அதாவது ஒரு 4 மந்த் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% அளவுக்கு கிராஷ் ஆகிருக்கு. 4 ஸ்ட்ரைட் செஷன் விழுந்திருக்கு. பட் ரீசென்ட்லி இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் சேல்ஸ் பீக்கில் இருந்ததுனால அந்த மாதிரி பங்குகள் எல்லாமே மேலே போச்சு. ஆனால் இப்போ என்ன அப்டேட்னா, நிர்மல் பேங்க் அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிர்மல் பேங்க் அவங்க சொல்கிறது, கம்பெனியோட MD அண்ட் ப்ரொமோட்டராக இருக்கிற ராஜேந்திர காந்தி நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் அவருக்கு அந்த பீரியட் இருக்குது போல். ஸோ அவங்க சொன்ன அப்டேட் படி 15 to 18% ரெவன்யூ க்ரோத் இருக்கலாம். கிராஸ் மார்ஜின் 40 to 45% அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 636 டார்கெட், 626 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டவ் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.